பார்த்துக்க மாட்டேன். நம்மளால தான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோன்னு கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கத்திட்டு இருப்பான், அப்புறம் சரியாயிரும். அதான் வீட்டுக்கு வந்தாச்சுல, நார்மல் ஆயிடுவான். விடு. கிட்டி, நீயும் அனிதம்மாவும் பேசுற சத்தம் கேக்குது. மரியாதையா வடப்படையலாம் இல்லையா? எட்டி ஒழுங்க வந்துருங்கட்டி, இல்ல என்ன வேட மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும். என்னென்ன தம்பி, இன்னும் 2 பேரும் வெளியே வரலையா? உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டவளா? ஆமனே, இந்த அவந்தி கழுதையும் இந்த அனிதம்மாவும் சேர்ந்து உள்ளதான் கிடக்காவோ. சரியான கூட்டுக்குள்ள வண்ணிய தெரியுமா? எங்க நான் வந்த உடனே ஏசுவன் சொல்லிட்டு 2 பேரும் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சு கிடக்கவனே. எம்பட்டு நேரம் உள்ள எடுக்கவனு நாமளும் பார்த்துருவோம். ஆமல தம்பி, குசும்பு பிடிச்சவா. அங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரு கடை விடாம ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டா. பத்தாதுக்கு இங்க வந்து இடங்கி இருக்கும், இங்க வந்து ஷாப்பிங் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் நேரத்தை போக்கி பிளேட்டை விட்டதுதான் மிச்சம். இப்படி விட்டுட்டு எப்படி உட்காந்து சந்தோஷமா உட்காந்துருந்தா தெரியுமா? ஆமாண்ணே, இவளால நாமளும் பஸ்ல மாங்கு ராத்திரி பூரா வட வேண்டியதா போச்சு. இல்லைன்னா நேரத்தே வந்திருப்போம்ல. இவளாலதான் உம்பிட்டு லேட்டும். இன்னைக்கு விடக்கூடாதுண்ணே. எப்படினாலும் அவ வெளியே வந்துதானே ஆகணும். வரட்டும், அப்புறம் வச்சுக்கலாம் கச்சேரிய. அண்ணே, அவந்தி எங்கண்ணே? இட்டி பாப்பா, அவளும் அனிதம்மாவும் ஓடி போய் பாத்ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு கதவு சாத்தி போட்ட ஒரு தெரியுமா? 2 பேரும் வெளியே வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கலாம் கச்சேரிய. அதுக்கு தான் நாங்களாம் காத்து கிடக்கணும் தெரியுமா? நீயும் ஒரு சேர் எடுத்துட்டு வந்து உட்காரு. எப்படி அவ வெளியே வடான்னு நாம பாப்போம். இல்ல, என்ன பழக்கம் இது? என்னமோ அவ வேணும்னு ஃப்ளைட்டை விடணும்னு உட்கார்ந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. டேய், அவ சரியா டிக்கெட்டை கவனிக்கல, அதுக்காக அவளையே பிடிச்சி குறை சொல்லிட்டு இருப்பியா? எம்பிட்டு நேரம் பாத்ரூம்ல இருப்பா? நீ ஒரு ஆளு, உனக்கு பயந்துக்கிட்டு அவ உள்ள இருக்கா பாரு, அவளை சொல்லணும். இங்க பாரு ஐசுமா, இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். இதை எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிட்டோம். நீ பேசாம போ. தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அதை எப்படினாலும் நாங்க விட முடியாது. நீ பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆமா ஐசுமா, அவ இஷ்டத்துக்குலாம் விட முடியாது. அவ தப்பு பண்ணிருக்கா, அதுக்கான தண்டனையை அவ அனுபவிச்சே ஆகணும். நீ பேசாம போடி. நீ எங்க கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாத. நீ பேசாம போ. உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ பேசாம உன் வேலையை பார்த்துட்டு இரு. பாத்தியாட்டி, இந்த அருண் பையனும் அந்த அஸ்வின் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறானு. ஏ அப்பா, தப்பு பண்ணவோ தண்டனையை அனுபவிக்கணுமாம்ல. என்னமோ ஒரு நாள் லேட் ஆயிட்டு, அதுக்காக நான் என்னமோ காலம் பூரா இப்படித்தான் இருந்தேன்னா, இவர் தானே அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோன்னு கடைக்கு கூட்டிட்டு போனாரு. என்னமோ நான் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு கடைக்கு போன மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏ அனிதா, அவன் ஒரு ஆளுன்னு எம்பிட்டு நேரம் உள்ள இருப்ப? வெளியே வர போறியா இல்லையா? எப்படி வெளியே வந்துடுவாளா? வரட்டும், இப்ப வரட்டும். அவளுக்கு கொஞ்சமாவது பயம் இருந்தா அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வர மாட்டா. வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரிய. எம்பிட்டு திமிரு இருந்தா எங்களை 2 படம் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஃப்ளைட்டை மிஸ் பண்ண வச்சு எங்களை அங்கேயும் இங்கே அலைய விட்டு ஒரு பிளேட்டும் கிடைக்காம பஸ்ஸில் வட வச்சாவோ. ஒரு விழால 2, 4, 5, 6 டிக்கெட்டும் வேஸ்டாக பண்ணதான் மிச்சம். அம்பிட்டு சீக்கிரம் நாங்கள் விட்டுவோம் நினைக்கிறியோ? ஆமா ஐசுமா, இதுல நீ தலையிடாத. உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ பேசாம போயிடு. நீ செவனேன்னு எடுக்கணும். அதான் அண்ணன் சொல்றான்ல, என்ன பார்த்துட்டு இருக்க? பேசாம போயிடு வச்சுக்கோ. உனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உன்னை நாங்க எதுக்கும் வம்புக்கு இழுக்கல. நீ பிசாட்டி செவனேன்னு தானே இருந்த, இனிமையும் அப்படியே இருந்துக்கோ. என்னமோ பண்ணுங்க, நான் சொல்ல அவளும் வர மாட்டேக்கா. நீங்களும் இப்படி கிடந்து கத்திட்டு கிடக்கிய. அவ இன்னைக்கு வர்ற மாதிரியும் தெரியல. நீங்க இப்படியே கத்திக்கிட்டு இருங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேன். பாத்தியானே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐசம்மா தான். இந்த ஐசம்மா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பா. இவளை பஸ்ல மட்டும் இல்ல, அங்க இருந்து 1000 கிலோமீட்டருக்கு நடத்தியே கடன்னு வர சொல்லி இருக்கணும். இவளுக்கு அதுதான் சரி. எப்பா பார்த்தாலும் அவ பண்ற தப்ப இவ சரின்னு எடுத்துக்கிறதுனாலதான் நம்மளுக்கும் தண்டனை கிடைக்குது. அண்ணே பாவனே, அவந்தி பாப்பாவும் என்ன பண்ணுவா? அவ தெரியாம அனிதம்மா கூட சேர்ந்து அந்த டிஷ் வேணும் இந்த டிஷ் வேணும்னு எடுத்துட்டு இருந்தா. அதான் லேட் ஆயிட்டு. இந்த ஒரு தடவை பொழைச்சு போட்டுன்னு விட்டுருவோனே. இட்டி பாப்பா, அதெல்லாம் விடக்கூடாது. அவளுக்கு இன்னும் 4 கூடு கொடுக்கணும். அங்க சுத்தி பார்க்க போன இடத்துல எத்தனை சேலை எடுத்தா தெரியுமா? 10 சேலை 20 சேலை எடுத்திருப்பா. பத்ததுக்கு இங்கே வந்து சேலை எடுக்கலாம். இது தேவையா? லக்கேஜ் கம்மியா தானே இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்குவோமே. எடுத்து கலையா. அப்போ இவளால தான் எல்லா பிரச்சனையும் தெரியுமா? அண்ணே, நீ யாரு? அஸ்வின் அண்ணன் சொல்லுனே. இல்லடி பாப்பா, அண்ணன் சொல்றது சரிதான். அப்பா வட வரைக்கும் 2 பேரும் கக்கூஸ்குள்ளேயே கிடக்கட்டும். அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். சொன்னா கேக்கடியா? ஒழுங்கா ஐசமா கூப்பிட வந்துச்சு. அப்பவுமே போயிடுக்கலாம். இப்போ பாடு, நமக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்றான்.
ஏட்டி அவன் ஒரு ஆளுன்னு இப்படி பயந்துட்டு கிடப்பியா? உங்க ஐயா எங்க போனாருனே தெரியலையே. பாவி மனுஷன், சரியான நேரத்துல நம்மளை கலக்கி விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவாரு. அவர் பரவாயில்லன்னு தானே சொன்னாரு. அவர் ஒன்றும் ஏச மாட்டாரு. அவர் வரட்டும், அவர் வந்த பிறகு போவோம். இல்ல தம்பி, இன்னும் எம்புட்டு நேரம் இப்படியே நின்னுட்டு இருக்குது? அண்ணே, உள்ள கிடக்குற அவங்களே கவலைப்படல, நாம எதுக்கு கவலைப்படணும்? எம்புட்டு நேரம் ஆனாலும் சரி, இன்னைக்கு அவங்க உள்ளதான் கிடக்கணும். அப்பா வரட்டும், வந்த படவு அப்படியே நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. நம்ம வெளியே வந்துடலாங்கிற தைரியத்துல இருப்பான் அனிதம்மா. அனிதம்மாவை பத்தி உனக்கு சரியா தெரியாதுனே? எனக்கு நல்லாவே தெரியும். அவ லேசுபட்ட ஆளு கிடையாது. நம்மள எம்புட்டு நேரம் பஸ்ல வெயிட் பண்ண வச்சா அதுக்கு பனிஷ்மெண்ட் இதுதான். சரிதாம்ல தம்பி, அதுக்காக எம்புட்டு நேரம் நம்ம அப்படியே நின்னுட்டு இருக்குது. இப்ப தண்டனை நமக்கு சேத்துல கிடைக்குது. அண்ணே, நீ பாத்து முன்னாடி உட்கார்ந்துட்டுன்னு கவலைப்படாத. நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன். நம்ம ஜாலியா சேர் போட்டு உட்கார்ந்து அப்படியே ஏதாவது பூரி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மல்லாக்க மலர்ந்து கிடப்போம். எம்புட்டு நேரம் ஆனாலும் உங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து தானே ஆகணும். இந்த அவந்தி பிள்ளைய லேஸ்பட்ட ஆளு கிடையாதுனே. அவளுக்கு போட்டியா அதை எடுப்புமா இது எடுப்புமான்னு எடுத்துட்டு இருந்தால அவளுக்கும் தண்டனை கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் சரிதாம்ல தம்பி. அப்பா வந்துட்டா ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்களே. நீ சொல்றதும் சரிதான். ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கு வழியே விடக்கூடாது. அப்பா இங்கிட்டு வந்தா தானே அப்பாவை வரவே விடக்கூடாதுனே. இல்ல, என்ன பண்ணிட்டு கிடக்கியே? இப்போ இது உனக்கு தேவையில்லாத வேலை. ரெண்டு பேரும் உள்ள கிடக்காவோ, அப்படியே கிடக்கட்டும். அவளுக்கு நாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம். நீ வந்து ஆட்டத்தை கலைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ செவனேன்னு போய் சாப்பிட்டுட்டு படுப்பா. அவந்தியும் அனிதாமாவும் உள்ளதான் கிடக்கணும். நாங்க ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம்பா. இல்ல, அதான் வீட்டுக்கு வந்தாச்சுல, விடு, போனா போகுது. அதுக்காக ஏமல பாவம். எப்படி எப்படி 1000 கிலோமீட்டருக்கு எங்களை மாங்கன்னு பஸ்ல கூட்டிட்டு வந்தியே, அது பாவம் இல்ல? இவோ ரெண்டு பேரும் உட்காந்து சேலையும் ட்ரெஸ்ஸும் தேடுதேன்னு மணிக்கணக்கா நின்று பிளேட்டை பிடிக்காம லேட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அது சரி அப்படித்தானே? இல்ல, நான் தான் சரியா டிக்கெட்டை கவனிக்கல. போர்டிங் டைம் வந்து 11:30 போட்டுருந்துச்சுன்ட்டு கவனிக்காம நம்ம அந்த நேரத்துக்கு போய் லக்கேஜ் போட்டுக்கலான்னு போய் நின்னது என்னோட மிஸ்டேக். அதுக்கு அவ என்ன பண்ணுவா? இப்போ மற்ற விஷயத்துலலாம் மூக்கை எப்படி நினைப்பா? நினைச்சு 50 தரம் டிக்கெட்டை போடட்டா, பாஸ்போர்ட்டை போடட்டா, அதை போடட்டா, இதை போடட்டான்னு எப்படியெல்லாம் பாப்பா? நேற்று மட்டும் அவ எதுவுமே பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு ரொம்ப ஓவடா ஆயிப்போச்சுன்னு அர்த்தம். கடையில் போய் அதை வாங்கணும் இதை வாங்கணும், அங்கே ஷாப்பிங்கை முடிச்சாச்சு இங்கே ஷாப்பிங்கை முடிச்சாச்சு, 4 நாளாக பண்ணியாச்சு. பத்ததுக்கு எங்கே வந்து பண்ணியிருக்கா? நீ சரிங்கடியா? இல்ல, ரொம்ப டைம் இருந்துச்சுன்னு நான் தான் எடுத்துக்கோனேன். அதெல்லாம் ஒரு குத்தமா? சரி விடு. அதான் இப்ப வீட்டுக்கு வந்தாச்சுல, இப்பமா போட்டு அவகிட்ட மலுக்கு நின்னா பாவம்ல, டயர்டா இருக்கும். அவளும் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டாமா? ஆமாண்ணே, அவண்டி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, பாவண்ணே, ரெஸ்ட் எடுக்கணும்ல. ஜித்தி, உனக்கு அவ மட்டும் பாவம், அப்ப நாங்களா? சரியில்ல தம்பி, போனா போது. இந்த ஒரு தடவை அனிதாமாவை மன்னிச்சு விட்டுருவோம். இன்னும் அவ வாழ்நாள்ல தப்பே பண்ண மாட்டா. அண்ணே, நீ சொல்றியேன்னு நான் விடுறேன். இல்லைன்னா அவ பண்ண கூத்துக்கு இன்னும் என்னெல்லாம் கோவம் எடுக்க தெரியுமா? ஏ அனிதா, வெளியே வா. உன்ன உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா வெளியே வந்துரு. இப்ப அப்பா சொன்னதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன் பாத்துக்கோ. சரி, பாத்ரூம்ல வைக்கலாம சேர் போட்டா டேபிள் போட்டா உட்கார்ந்து இருக்க. ஏமுட்டி பண்ணதெல்லாம் பண்ணிட்டு நடுவமான உட்கார்ந்து கிடக்குறியா? அண்ணே, தெரியாம பண்ணிட்டேனே, மன்னிச்சிடுனே. இங்க பாருடி, தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. அதுவும் தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்க பாரு, இதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இல்லை, உன் டயலாக் எல்லாம் போதும். இங்க பாரு, என் புருஷனே அதை பத்தி கவலைப்படல, உனக்கு என்ன கவலை? சரி, இப்படி காசை வேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கேன். இல்லை, என் புருஷனே அதை பத்தி கவலைப்படல. என் புருஷன் எனக்காக சம்பாத்தியம் பண்றது, உனக்கு ஏம்பல? பாத்தியாப்பா, எல்லாம் நீ குடுக்குற இடம். அதான் எப்படி பேசுறா பாத்தியா? இவளை கூட ஒரு நாள் உள்ள போட்டு இருக்கணும், அப்பதான் அடங்குவா. அடியே, பாத்ரூம்லயே குடியிருக்கிறதா உத்தேசமா? போதும் போதும், வா. ஏங்க, அவன் சின்ன பையன். அவன் ஆசைக்காக நான் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கேன். அவன் கோபத்தை வெள்ளாட்டா காட்டுவான். அதுக்காக தான் இங்கே வந்து உட்கார்ந்தனே தவிர, என்னமோ அவனுக்கு பயந்துக்கிட்டு வந்த மாதிரி நீங்க வேற. ஆமா, எனக்கு மட்டும் தெரியாதா என்ன? சரி சரி, போனதெல்லாம் போகுது. இனிமே நடக்க போற வேலையை பார்ப்போம். நாளைக்கு நானும் ஆஃபீஸுக்கு கிளம்பணும். வாமா. ஆமாங்க, எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. சரி வாங்க.